திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாச்சி அருகே தனியார் பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாயவன் வழங்கிட கேட்கலாம். மாயவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் மதுரையிலிருந்து இன்று அதிகாலை தனியார் பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு பழனி நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஒட்டன்சத்திரம் பழனி சாலையில் உள்ள விருப்பாச்சி பேருந்து நிறுத்தம் முன்பு அதே சாலையில் முன்னதாக கருப்புசாமி என்பவர் ஓட்டி வந்த தனியார் பேருந்து திடீரென சாலையின் நடுவில் நிறுத்தப்பட்டது. இதனால் பின்னால் வினோத்குமார் ஓட்டி வந்த பேருந்து வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்து வந்த பழனி மற்றும் திண்டுக்கல், மதுரை பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் படுகாயமடைந்துள்ளனர். பின்னர் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஒட்டன்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சத்திரப்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சிவநாதன் தலைமையிலான காவல்துறையினர் உடனடியாக நெடுஞ்சாலையில் இருந்த 2 பேருந்துகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். பழனி ஒட்டன்சத்திரம் செல்லும் முக்கிய சாலை என்பதால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் 2 பேருந்துகளையும் காவல் நிலையம் கொண்டு சென்று இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிகாலை நேரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் முக்கிய பயணிகள் பேருந்தில் இருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது அப்பகுதியில் இருந்த பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மாயவன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.